இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலே தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்ட தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இந்த வாரத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் இந்த அருமையான அதிகாரத்தை எழுதுகிற பொழுது இதை இப்படி ஆரம்பிக்கிறார்: பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து அதிகமாக எழுத வேண்டுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கிறதிலே மிகவும் உதாரத்துவமானவர்கள், உற்சாகமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிற விஷயத்தை மிகவும் பாராட்டு விதமாக இந்த அதிகாரம் முழுவதிலும் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன்னுடைய மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று சொல்லி இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கிறதை பற்றி மிகவும் உற்சாகப்படுத்தி இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆகவே நாம் உற்சாகமாய் தேவனுக்காக விதைக்கிறதிலே கொடுக்கிறதிலே சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த அதிகாரத்தை எழுது. இந்த அதிகாரம் முழுவதுமே அவர் கொடுக்கிறதை பற்றி, அது ஏற்கனவே நன்றாக தேவனுடைய ஊழியத்தை தாங்கும்படி, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படி உதாரணமாய் கொடுக்கிற மக்களை அவர் பாராட்டி இந்த அதிகாரத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றும் நிற்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ஆகும். ஆகவே நீங்க உற்சாகமா கொடுக்கும் பொழுது அது நிமித்தமா பரிசுத்தவான்களுடைய குறைவும் நீக்கப்படுகிறது. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதுனாலே உங்களுக்கும் நன்மை உண்டாகிறது. இப்படி நீங்க செய்கிற நற்கிரியங்கள்ல, நற்காரியங்கள்ல நீங்க சம்பூரணம் அடையணும், இன்னும் நீங்க இதுல பெருகணும். அது நிமித்தமா தேவனுக்கு அதிகமான மகிமை உண்டாகிறது, ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த அதிகாரத்துல பேசிக்கொண்டு வரும் பொழுதுதான் கடைசியாக இந்த வசனத்தை எழுதுகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அப்போ நீங்க கொடுக்கறதெல்லாம் நல்லா கொடுக்கறீங்க, ஆனா தேவன் அருளி செய்த ஈவு தெரியுமா? அவர் கொடுத்தது எப்படி தெரியுமா? அவர் கொடுத்த ஈவு எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மாதிரி யாரும் கொடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே ஈவாக இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்ததை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அதுக்கும் முன்னாடி நாம் கொடுக்கிற ஒரு சின்ன காணிக்கை பரிசுத்தவான்களுடைய குறைவை நீக்குவதற்காக, தேவனுடைய ஊழியத்தின் பிரயோஜனத்திற்காக நாம் கொடுக்கிற ஒரு காணிக்கை, அதோட நாம் கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளவு மேன்மையான சிறந்ததொன்று தேவன் ஏற்கனவே நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல அதை சுட்டி காண்பிக்கிறார். தேவன் கொடுத்தது எவ்வளவு மிகப்பெரியது, எவ்வளவு மகத்துவமானது. அந்த ஈவு நமக்குள்ள வரப்போய் தான் நமக்கு கொடுக்கணும், நாமும் கொடுக்க வேண்டுங்கிற மனப்பக்குவமே, உற்சாகமே நமக்கு வருகிறது. எப்படி தேவன் கொடுத்தார், இன்னும் தேவன் நமக்காக எப்படி தேவன் நமக்காக இயேசுவை மாம்சத்திலே அனுப்பி கொடுத்தது போல, இப்போ நம்ம மாம்சத்துல இயேசுவை பார்க்கல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரலாற்றின் கடைசி காலத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்துல வெளிப்பட்ட காலம் பல வருடங்களுக்கு முற்பட்ட காலம். நாம் மாம்சத்தில் வந்து இயேசுவை பார்க்கல, மாம்சத்தில் இருந்து இயேசு செய்த கிரியைகளை நாம் பார்க்கல. அது எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தின் மூலமாக தான் நான் அறிந்து கொள்கிறோம். ஆனா இன்னொரு வசனத்துல இப்படியாய் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 வசனத்திலே, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கீங்க, அப்போ பிதாவானவர் நல்ல ஈவை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுப்பதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொல்லாதவங்கன்னா என்ன? நம்மளால நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா பிள்ளைங்களை நம்ம விரும்புகிறபடி, நம்ம எதிர்பார்க்கிறபடி நம்ம பிள்ளைங்க வாழல அப்படின்னா நம்முடைய மனசு எவ்வளவு வருத்தப்படுது, நம்ம கொஞ்சம் எப்படி ஹார்ஷ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து
நம்முடைய ஒவ்வொரு பேரண்ட்ஸா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் எந்த விதத்துல எல்லாம் நம்ம பாதிக்கப்படுகிறோம், எந்த விதத்துல எல்லாம் நாமும் தவறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்பொழுது பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது இல்ல, நம்ம இடத்துல நிறைய பொல்லாங்கு வந்து விடுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்தாலும் கூட பிள்ளைங்க தப்பே பண்ணினா கூட நம்ம பிள்ளைகளை நேசிக்க தான் செய்யறோம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தான் செய்யறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்க தான் செய்யறோம். அப்போ பொல்லாதவர்களா இருக்கிற நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுக்கிறோம். அப்படிங்கப்போ பரலோகத்தின் பிதாவானவர் நன்மைகளை கொடுப்பது, நல்ல ஈவு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பரமபிதா தமிழத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ இந்த பரிசுத்த ஆவி, ஒரு பரிசுத்த ஆவியானவரை குறித்து இது ஒரு நல்ல ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாம்சத்தில் இயேசுவை பிதாவானவர் அனுப்பி கொடுத்தார். அந்த இயேசுவை நாம் இப்பொழுது காண்கிற பாக்கியத்தை நாம் பெறவில்லை. அந்த நாட்களில் அவர் சீஷர்களோடு இருந்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது அதே பிதாவானவர் தம்முடைய ஆவியானவரை, தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பும்படியாக பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். ஏன் நம்முடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குள்ளது யார் அறிய முடியும்? நம்முடைய ஆவியில நம்முடைய காரியங்களே நாம் அறிய முடியும். பாருங்களேன், ஒரு பிசாசினால பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பான்னு சொன்னா அந்த மனுஷனுடைய ஆவியை அந்த பிசாசின் ஆவி வந்து இயக்குகிறது. அவனுடைய மனதை, அவனுடைய யோசனையை, அவனுடைய சிந்தனையை பிசாசு இயக்குகிறது. ஆகவே அது எப்படி அது விகாரமானதாக ஒரு அவனுடைய காரியங்கள் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். பிசாசு அவனை இயக்குகிறதுனாலே அவன் ஒரு கோரமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறவனாக அவன் இருப்பான். அது மாதிரியே மனுஷனுடைய ஆவி, நம்ம ஆவியிலே நம்ம இயங்கி கொண்டிருந்தோம்னா நமக்கு உலகத்துக்குரியது மாத்திரம் தான் தெரியும். ஆனா தேவன் பரலோகத்துக்குரியவைகளை நமக்கு வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராய் பிதாவை குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி தம்மை வெளிப்படுத்தின பிறகு, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மறுபடி நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதற்காக அவர் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய தேச்சர்வாளனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இது நல்ல ஈவு என்று சொல்லி பிதாவானவர் வார்த்தையாக சொல்லி இருக்கிறார். இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனையை இயக்குகிறார். அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறதுனால பிதாவானவருடைய இருதயத்துல என்ன இருக்கிறதோ, பிதாவானுடைய விஷயங்கள், காரியங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நீதியின் பாதைகளிலே அவர் நம்மை நடத்துகிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கின் வழியிலே நடந்தாலும் நாம் வழி விலகி போகாதபடி, இடறி விடாதபடி செம்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை நடத்துகிறார். அப்போ நல்ல ஈவாகிய இயேசுவை மாம்சத்தில் வெளிப்படுத்தின தேவன் நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்த சித்தமுள்ளவரானார், நமக்குள்ளே வெளிப்படுத்த இருக்கிறார். யார் யார் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களாக காணப்படுகிறீர்களோ, நீங்கள் அதை வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றவைகளை நிதானிக்கிறான் என்று சொல்லி ஆவிக்குரிய உலகத்திலே பிதா தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற அநேக மறைமுகமான ஆசீர்வாதங்களையும் காரியங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய ஆவிக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல ஈவிற்காக நாம் இன்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நீர் இந்த நேரத்துல எங்களோடு கூட பேசின அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்காக தந்தருளி ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளா இருந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்த பாதையிலே வழி நடத்துகிறதற்காக, பரலோகத்தின் தேவனானவரை அறிந்து கொள்ளும்படியான வெளிச்சத்திற்கு நேராக எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அனுபவத்திலே உம்மோடு கூட இணைந்து நாங்கள் ஒட்டி உறவாடும்படி ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை